உபாகமம் 22ஆம் அதிகாரம். வனாந்தரத்தில் அலைந்த ஜனத்தை நிலையான உடன்படிக்கை சமுதாயமாக மாற்றத் தேவன் அளித்த வழிகாட்டுதல்களில் ஒன்றாகும். இஸ்ரவேல் மக்கள் இப்போது வனாந்தர கூடார வாழ்க்கையிலிருந்து நிலம், எல்லை, குடும்ப மரபு மற்றும் சமூக பொறுப்புகளைக் கொண்ட தேசமாக மாறுகின்றனர். தேவன் அவர்களுக்கு நிலம் கொடுக்க முன்பாக அவர்களின் மனநிலையையும் நடத்தையையும் பரிசுத்தமாக அமைக்கிறார். நிலத்தைப் பெறுவது முக்கியமல்ல, பரிசுத்தமாக தங்குவதுதான் முக்கியம். அதிகாரம் அண்டேவரின் சொத்து பற்றிய கட்டளையுடன் தொடங்குகிறது. சகோதரனுடைய மாடு அல்லது ஆடு தவறி சென்றால் அதை கண்டும் காணாதவர் போல நடக்கக்கூடாது. அது எனக்கு சேர்ந்ததல்ல என்று சொல்லி விலகுவது உடன்படிக்கை மக்களின் நடைமுறை அல்ல. திருப்பிக் கொண்டு சென்று ஒப்படைக்க வேண்டும். உரிமை என்பது பொறுப்புடன் இணைந்தது. இது வெறும் பொருளாதார சட்டம் அல்ல, இது சமூக நீதியின் அடித்தளம். சிறிய விஷயங்களில் அலட்சியம் பெரிய அநியாயங்களுக்கு துவக்கமாகிறது. சுமையின் கீழ் விழுந்த மிருகத்தை உதவாமல் விலகுவது அனுமதிக்கப்படவில்லை. ஒருவர் சுமையெடுத்தால் மற்றவர் உதவ வேண்டும். இது பரிசுத்தத்தின் நடைமுறை வடிவம். தேவன் தமது மக்களை ஒருவருக்கொருவர் பாரம் சுமப்பவர்களாக உருவாக்குகிறார். பரிசுத்தம் என்பது வெறும் சடங்கு சுத்தம் அல்ல, அது இரக்கம், செயலில் வெளிப்படும் நீதியாகும். ஆணும் பெண்ணும் தங்கள் தனித்த அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். படைப்பின் ஒழுங்கு மதிக்கப்பட வேண்டும். தேவன் உருவாக்கிய வேறுபாடுகளை மனிதர் மாற்ற முயற்சிக்கக் கூடாது. இது உடை பற்றிய கட்டளை மட்டுமல்ல, இது அடையாளம் பற்றிய போதனை. தேவன் நிர்ணயித்த எல்லைகள் பரிசுத்தத்தின் காவலர்கள். பறவைக்கூடு கண்டால் தாயை பிடித்து குஞ்சுகளுடன் எடுத்துக் கொள்ளக்கூடாது. தாயை விடுவிக்க வேண்டும். இது இயற்கையின் சுழற்சியை மதிக்கும் கட்டளை. வாழ்க்கையை முழுமையாக அழிக்காமல் எதிர்காலம் தொடர வழிவிட வேண்டும். தேவன் அழிவே அல்ல, தொடர்ச்சியை விரும்புகிறார். இரக்கம் என்பது பலவீனம் அல்ல, அது உடன்படிக்கை மனநிலை. வீடு கட்டினால் மாடியில் கைப்பிடி அமைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது முன்னெச்சரிக்கை சட்டம். விபத்து நடந்த பிறகு வருந்துவதற்கு பதிலாக முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். குடும்பத்தின் உயிர் மதிப்புடையது. பொறுப்பு என்பது எதிர்காலத்தை எண்ணும் மனப்பான்மை. விதைகள் கலக்கப்படக்கூடாது, காளையும் கழுதையும் ஒன்றாக உழவுக்கு சேர்க்கக்கூடாது, நூல் கலந்த ஆடை அணியக்கூடாது. இவை அனைத்தும் ஒழுங்கின் சின்னங்கள். தேவன் படைத்த எல்லைகள் மதிக்கப்பட வேண்டும். எல்லைகள் உடைந்தால் அடையாளம் கலங்கும். உடன்படிக்கை மக்கள் தனித்தவர்கள், அவர்களின் வாழ்க்கை வேறுபட்டதாக இருக்க வேண்டும். திருமணத்தின் பரிசுத்தம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். பொய்யான குற்றச்சாட்டு தண்டிக்கப்படும். உண்மையான அநியாயம் நீதியுடன் தீர்க்கப்படும். தேவன் நீதியிலும் இரக்கத்திலும் சமநிலை காட்டுகிறார். நகரத்தில் ஒப்புதல் இருந்ததா? வெளியில் பலவந்தமா? சூழ்நிலை கவனிக்கப்படுகிறது. தேவன் வெளிப்புற செயலை மட்டும் அல்ல, உள்ள நிலையையும் அறிகிறார். பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுதல் கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. பெண்ணின் மரியாதை காக்கப்படுகிறது. உடன்படிக்கை சமுதாயத்தில் பலவீனரின் குரல் மௌனமாக்கப்படக்கூடாது. தேவன் நீதியின் கடவுள். திருமணத்திற்கு முன் நடந்த அநியாயத்தில் பொறுப்பு தவிர்க்க முடியாது. செயல் செய்தவன் அதன் விளைவிலிருந்து ஓட முடியாது. உடன்படிக்கை மக்கள் பொறுப்பற்ற சுதந்திரத்தில் வாழ முடியாது. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு முக்கியமான சித்தாந்தம் ஒலிக்கிறது. பரிசுத்தம் அன்றாட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெளிப்பட வேண்டும். வயலில், வீட்டில், சமூகத்தில், திருமணத்தில், எங்கும் தேவனுடைய ஒழுங்கு நிலைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஒரு சாதாரண தேசம் அல்ல, அவர்கள் உடன்படிக்கை தேசம். நிலம் கிடைத்தால் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. நிலத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதம் நிலைக்கும். உபாகமம் 22 தேவனுடைய மக்கள் யார் என்ற கேள்விக்கு நடைமுறை பதில் அளிக்கிறது. அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். அவர்கள் எல்லைகளை மதிப்பார்கள். அவர்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள்.
அவர்கள் குடும்பத்தை காக்குவார்கள். அவர்கள் தேவனுடைய சந்நிதி தங்கும் சமுதாயமாக இருப்பார்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம். பரிசுத்தம் என்பது தனிப்பட்ட ஒழுக்கத்தை கடந்து சமூக வாழ்வியல் மையமாக இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்கள். அவர்கள் நடுவில் தேவன் தங்குகிறார். ஆகையால் அவர்களின் கூடாரம், முகாம், நகரம் மற்றும் வாழ்க்கை முறை ஆல் பரிசுத்தத்திற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் சிலர் சபைக்குள் சேர முடியாது என்று கூறப்படுகிறது. இது பகைமை சட்டம் அல்ல, பரிசுத்தத்தின் எல்லை. தேவன் தமது மக்களை தனித்த அடையாளத்தோடு காக்க விரும்புகிறார். உடன்படிக்கை என்பது சாதாரண உடன்படிக்கை அல்ல, அது பரிசுத்த உறவு. அந்த உறவின் மரியாதை காக்கப்பட வேண்டும். இது மனிதர்களை நிராகரிப்பதற்காக அல்ல, பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக. தேவன் தமது ஜனத்தை ஒழுங்குடன் அமைக்கிறார். எல்லைகள் இல்லாத சமூகம் விரைவில் சிதறும். எல்லைகள் உடைந்தால் அடையாளம் கலங்கும். பரிசுத்தம் காக்கப்பட வேண்டுமானால் வரம்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். போர்க்கால முகாமை பற்றியும் தேவன் பேசுகிறார். போருக்கு சென்றபோதும் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். முகாமில் அசுத்தம் இருக்கக்கூடாது. தேவன் அவர்களின் நடுவில் நடக்கிறார். ஆகையால் உடல் சுத்தம், ஒழுக்கம், ஒழுங்கு ஆல் தேவனுடைய சந்நிதிக்கு தொடர்புடையவை. வாழ்க்கையின் எந்த பகுதியும் தேவனுடைய பார்வைக்கு வெளியே இல்லை. ஒரு தப்பிச் சென்ற அடிமையை மீண்டும் ஒப்படைக்கக் கூடாது என்று கூறப்படுகிறது. இது இரக்கத்தின் சட்டம். ஒடுக்கப்பட்டவரை மீண்டும் அடிமைத்தனத்திற்கு தள்ள வேண்டாம். தேவன் பலவீனரின் பாதுகாவலன். உடன்படிக்கை மக்கள் அதிகாரத்தின் பெயரில் அநியாயத்தை செய்யக்கூடாது. வட்டி பற்றிய கட்டளை சமூக நீதியை வெளிப்படுத்துகிறது. சகோதரனிடத்தில் வட்டி கேட்கக்கூடாது. உடன்படிக்கை மக்கள் ஒருவரின் பலவீனத்தை மற்றவர் லாபமாக்கக்கூடாது. பொருளாதார வாழ்க்கையும் பரிசுத்தத்தின் கீழ் வருகிறது. பணம் தேவனுக்கு புறம்பான பகுதி அல்ல. தேவனுக்குச் செய்த நேர் வாக்குறுதி தாமதிக்கப்படக்கூடாது. வாயால் கொடுத்த வாக்கு தேவனின் முன் கொடுத்த வாக்கு. சொல்லியதைச் செய்யாமல் இருப்பது பரிசுத்தத்திற்கு புறம்பானது. உடன்படிக்கை மக்கள் பொறுப்புடன் பேச வேண்டும். அவர்களின் வார்த்தை நம்பிக்கைக்குரியது ஆகஸ்ட் வேண்டும். வயலில் சென்றபோது அண்டேவரின் திராட்சைத் தோட்டத்தில் இருந்து சாப்பிடலாம், ஆனால் எடுத்துச் செல்லக்கூடாது. இது உரிமையும் கட்டுப்பாடும் இணைந்த வாழ்க்கை. தேவன் சுதந்திரத்தை அளிக்கிறார், ஆனால் எல்லையற்ற சுதந்திரத்தை அல்ல, ஆசை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். இந்த அதிகாரம் ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. தேவன் தமது மக்களின் நடுவில் வாசம் செய்கிறார். ஆகையால் அவர்கள் நடத்தை பரிசுத்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். ஒழுக்கம், பொருளாதாரம், சமூக உறவு, போர்க்கால முகாம் ஆல் தேவனுடைய முன் நிற்கின்றன. உபாகமம் 23 உடன்படிக்கை வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒழுங்கு என்று அறிவிக்கிறது. அது இரக்கத்தையும் நீதியையும் இணைக்கிறது. அது எல்லைகளையும் பொறுப்பையும் வலியுறுத்துகிறது. அது பலவீனரை காக்கிறது. அது வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறது. அது சுத்தத்தை நிலைநாட்டுகிறது. இஸ்ரவேல் ஒரு சாதாரண மக்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய மக்கள். அவர்களின் முகாமில் தேவன் நடக்கிறார். ஆகையால் அவர்களின் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுவே இந்த அதிகாரத்தின் மைய சத்தம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் உடன்படிக்கை வாழ்க்கையின் இதயத்தை வெளிப்படுத்துகிறது. நீதி மற்றும் இரக்கம் ஒன்றாக நடக்க வேண்டும். தேவன் தமது மக்களை வெறும் சட்டம் கடைப்பிடிக்கும் சமூகமாக அல்ல, கருணையுடனும் பொறுப்புடனும் வாழும் சமூகமாக உருவாக்குகிறார். இந்த அதிகாரம் குடும்பம், பொருளாதாரம், தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் ஏழைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றை ஒரே நூலால் இணைக்கிறது. திருமணத்தில் பிரிவு பற்றிய சட்டம் முதலில் பேசப்படுகிறது. இது பிரிவை ஊக்குவிக்க அல்ல, திருமணத்தை அலட்சியமாக நடத்த வேண்டாம் என்று எச்சரிக்கிறது. உறவு உடைந்தால் அது லேசான விஷயம் அல்ல, திருமணம் பரிசுத்த உடன்படிக்கை. அதை மதிக்காமல் நடத்தினால் அதன் விளைவுகள் கடுமையானவை. தேவன் குடும்பத்தை காக்கிறார்.
புதிய மணமகன் போருக்குச் செல்ல வேண்டாம் என்று கூறப்படுகிறது. ஒரு ஆண்டு காலம் வீட்டில் இருந்து மனைவியுடன் உறவை உறுதிப்படுத்த வேண்டும். இது தேவனுடைய குடும்ப மனதை காட்டுகிறது. தேசத்தின் வலிமை குடும்பத்தின் வலிமையில் தொடங்குகிறது. போர்க்கள வெற்றி முக்கியமல்ல, வீட்டின் நிலைத்தன்மை முக்கியம். ஒருவரின் ஆடையை அடமானமாக எடுத்தால் ஏழையின் உயிரை பாதிக்காதபடி கருணையுடன் நடத்த வேண்டும். இரவு நேரத்தில் ஆடை திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஏழையின் துயரம் தேவனுக்கு செவி கொடுக்கிறது. நீதி என்பது வெறும் சட்ட நடைமுறை அல்ல, அது இரக்கமுள்ள செயலாகும். தொழிலாளியின் கூலி தாமதிக்கப்படக்கூடாது. ஏழை மனிதன் அந்த நாளின் கூலியிலே வாழ்கிறான். கூலி தாமதித்தால் அவன் அழுவான், அவன் அழுகுரல் தேவனின் முன் கேட்கப்படும். பொருளாதார அநியாயம் தேவனுடைய கண்களில் சிறிய குற்றம் அல்ல. உடன்படிக்கை மக்கள் மற்றவரின் பலவீனத்தில் லாபம் காணக்கூடாது. பிதாக்களின் பாவத்திற்காக பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது. ஒவ்வொருவரும் தம் பாவத்திற்கே பொறுப்பானவர். இது தனிப்பட்ட பொறுப்பின் சட்டம். தேவன் கூட்டுப் பழியை ஆதரிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தமது செயல்களுக்கு முன் நிற்க வேண்டும். உடன்படிக்கை வாழ்க்கை தனிப்பட்ட நேர்மையை கோருகிறது. அந்நியர், தந்தையற்றோர், விதவைகள் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரவணை செய்தபோது முழுவதையும் சேகரிக்காமல் மீதியே அவர்களுக்காக விட்டுச் செல்ல வேண்டும். இது கருணையின் சட்டம். ஆசீர்வாதம் கிடைத்தால் அதை முழுவதும் தன்னிடமே வைத்துக் கொள்ளாமல் பகிர வேண்டும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்ததை நினைவூட்டுகிறார். நினைவு இரக்கத்தை உருவாக்குகிறது. ஒரு காலத்தில் அடிமைகள் இருந்தவர்கள் இப்போது கருணையற்றவர்களாக இருக்கக்கூடாது. திராட்சைத் தோட்டத்தில் மீதமிருப்பது ஏழைகளுக்கே, ஒலிவ மரத்தில் மீதமிருப்பது பலவீனருக்கே. இந்த சட்டம் ஒரு பொருளாதார சமநிலையை உருவாக்குகிறது. தேவன் ஆசீர்வதிப்பார், ஆனால் அந்த ஆசீர்வாதம் சமுதாயத்தில் ஓட வேண்டும். சுயநல சேமிப்பு பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரானது. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு ஆழமான உண்மையை அறிவிக்கிறது. உடன்படிக்கை மக்கள் நீதியிலும் இரக்கத்திலும் நடக்க வேண்டும். குடும்பத்தை காக்க வேண்டும். தொழிலாளியை மதிக்க வேண்டும். ஏழையை பாதுகாக்க வேண்டும். வார்த்தையில் உண்மையாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட பொறுப்பை ஏற்க வேண்டும். உபாகமம் 24 சட்டம் குளிர்ந்த கட்டளை அல்ல என்பதை காட்டுகிறது. அது தேவனுடைய இதயத்தின் வெளிப்பாடு. தேவன் நீதியின் கடவுள், ஆனால் அவர் கருணையின் கடவுளும் ஆவார். அவர் ஒழுங்கை விரும்புகிறார், ஆனால் இரக்கமில்லாத ஒழுங்கை அல்ல. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், ஆனால் அன்பில்லாத பரிசுத்தத்தை அல்ல. இஸ்ரவேல் மக்கள் நிலத்தைப் பெற தயாராகிறார்கள். ஆனால் நிலம் மட்டும் அவர்களை பெரிய தேசமாக மாற்றாது. நீதியும் இரக்கமும் இணைந்த வாழ்க்கைதான் அவர்களை நிலைநாட்டும். இதுவே இந்த அதிகாரத்தின் மைய அழைப்பு. உடன்படிக்கை மக்கள், பரிசுத்தமாகவும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள்.